அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ ரசூலஹு வலா தவல்லவ் அன்ஹு வ அன்தும் தஸ்மஊன். ஆமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய திருத்தூதருக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு வாழுங்கள். அவனை விட்டும் நீங்கள் திரும்பிச் செல்லாதீர்கள். நீங்கள் எல்லாவற்றையும் செவிமடுத்து கொண்டிருக்கிற நிலைமையில் பலா தக்கூனு கல்லதீன காலு சமயனா வஹும் லா யஸ்மஊன். சிலரை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அவர்கள் நாங்கள் நல்ல விஷயங்களை கேட்கிறோம் என்று கூறுகிறார்கள், உண்மையிலே அவர்கள் கேட்கவில்லை. அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். இன்ன சர்ர தவாபி இந்தல்லா, அல்லாஹ்விடத்தில் மிகவும் கெட்ட விலங்குகள் யாரென்று கேட்டால் அஸ்ஸும்மு, வாயிருந்தும் ஊமைகளாக, அல் புக்குமு, காதிருந்தும் செவிடர்களாக இருக்கிறார்கள். அல்லதின லா யகிலூன, சொல்லுகிற விஷயத்தை விளங்க மறுக்கிறார்கள். வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் ஹைரா, அல்லாஹ் அவர்கள் விஷயத்தில் நலவு இருப்பதாக அறிந்தால் லா அஸ்மஹும், அவர்களை அல்லாஹ் கேட்க செய்திருப்பான். வலவ் அஸ்மாவும், கேட்க செய்தாலும் கூட லத்த வல்லவ், அவர்கள் திரும்பி சென்று விடுவார்கள். வஹும் ஊரிலூன, புறக்கணிப்பவர்களாக. நீண்ட வசனங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே இறக்கி அருளுகிறான். மக்கா காஃபிர்கள் அவர்களுக்கு பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவத் பிரச்சாரம் செய்தார்கள். அப்படி தாவத் பிரச்சாரம் செய்கிற போது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய திருத்தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழுங்கள் என்று கூறினார்கள். நீங்கள் அவனை விட்டும் திரும்பி செல்லாதீர்கள், அல்லாஹ்வுடைய திருத்தூதரை விட்டும் திரும்பி செல்லாதீர்கள். நல்ல பல விஷயங்களை கேட்கிறீர்களே, அதை ஆராயுங்கள், சிந்தியுங்கள், செயல்படுங்கள் என்று அல்லாஹ் ஆணை பிறப்பித்தான். ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள்? நீங்கள் சொல்லுகின்றவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் என்று சொன்னார்கள். உண்மையிலே அவர்கள் கேட்டார்கள் என்றால் கேட்கவில்லை. வஹும் லா யஸ்மஊன், அவர்கள் கேட்கவில்லை, மனம் திறந்து கேட்கவில்லை, கேட்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு கேட்கவில்லை. நல்ல விஷயங்கள் சொல்லுகிறார்கள், அதை செவிமடுத்து கேட்போம், வாழ்க்கையில் கடைபிடிப்போம், நல்லதை எடுத்து நடப்போம், தீயதை விட்டும் தவிர்ந்து கொள்வோம் என்கின்ற அந்த உணர்வு படைத்தவர்களாக அவர்கள் இல்லை என்று சொன்ன அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான். தாபத்துகளிலே, தாபத்து என்றால் உயிரினங்கள், கால்நடைகள், இவற்றில் மிக கெட்டவர்கள் யார் என்று கேட்டால் தாபத்துகளுக்கு அல்லாஹ் அவர்களை வர்ணிக்கிறான். அவைகள் இருக்கின்றனவே, அவர்களில் மிக கெட்டவர்கள் சும்மு, வாயிருந்தும் ஊமைகளாக இருக்கக்கூடியவர்கள். அசம்முடைய பன்மை தான் அசும். வாய் இருக்கிறது, நல்லதை பேச வேண்டும், ஆனால் நல்லதை பேசுவதில்லை. நல்லதை பேசாவிட்டால் அது ஊமைகளுக்கு சமம் என்கிறான். காது இருக்குது, நல்லதை கேட்க வேண்டும், நல்லதை கேட்காமல் இருந்தால் காதிருந்தும் அவர்கள் செவிடர்கள் என்கிறான். இவர்கள்தான் கெட்ட மிருகங்கள் என்கிறான் அல்லாஹ். மக்கா காஃபிர்கள் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நல்ல பல விஷயங்களை அவர்கள் பேசுவதில்லை. எது உண்மையான விஷயமோ, எது நன்மையான விஷயமோ அதை அவர்கள் பேசுவதில்லை. சாதாரண ஊமைகளை பார்க்கிறோம், பார்வை இல்லாதவர்களை நாம் பார்க்கிறோம். சங்கேத மொழிகளில் பேசிக்கொள்வார்கள். சங்கேத மொழிகளிலேயே எது நல்லது எது கெட்டது என்றெல்லாம் அவர்கள் பேசிக்கொள்வார்கள். நாமே என்ன செய்வோம்? புகை வண்டிகளிலே பயணம் செய்கிற போது மற்றும் பேருந்து நிலையங்களிலே, ரயில் நிலையங்களிலே பார்ப்போம். நூற்றுக்கணக்கான பேரை நாம் பார்த்திருக்கிறோம். அவர்கள் பேசுகின்ற அந்த சங்கேத பேச்சு நமக்கு வியப்பாக இருக்கும், விசித்திரமாக இருக்கும். நம்மை விட அவர்கள் அதிகமான முறையில் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். எந்த விஷயத்தையும் வெகு சீக்கிரமாக புரிந்து கொள்கிற ஆற்றல் படைத்தவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் இவர்களை பற்றி பேசுகிற போது இவர்கள் மிக மட்டமானவர்கள், அவர்களாவது பரவாயில்லை என்கிறான். புலனற்றவர்களாக இருக்கிறார், புலன் இருந்தும் புலனற்றவர்களாக இருக்கிறார். வாய் இருக்கிறது, உண்மையை பேச வேண்டும், ஆனால் உண்மையை பேசாமல் அவர்கள் தாறுமாறாக பேசுகிறார் என்றால் அவர்களுக்கு பேசுகின்ற புலனே இல்லை என்பது பொருளாகும். அதே போன்று காது இருக்கிறது, நல்லதை கேட்க வேண்டும், தீயதை கேட்காதிருக்க வேண்டும். அப்படி இருந்தும் அவர்கள் அதிலே அந்த காதுகளை அல்லாஹ் அளித்த அந்த நியமத்தை பயன்படுத்தாவிட்டால் காதிருந்தும் அவர்கள் செவிடர்கள் தான் என்கிறான். மிருகங்களிலே மிகவும் கெட்டவர்கள். அல்லதின லா யகிலூன், புத்தியே கிடையாது என்கிறான்.
பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே குசையிப் கிலாப் என்கின்ற ஒரு குறைஷிகள் தலைவர் இறந்து போனார். அவரும் காபிராக இறந்து போனார். அப்போது அவர்கள் கேட்கிறார்கள், மக்கா காபிர்கள் பெருமானாரிடத்தில் கேட்கிறார்கள், அவரை நீங்கள் உயிர்ப்பித்து காண்பியுங்கள். இறந்து போய்விட்டார் அல்லவா, அவரை உயிர்ப்பித்து காண்பியுங்கள், அப்போது நாங்கள் மெய்ப்பிக்கிறோம், உங்களுடைய நுபுவத்தை மெய்ப்பிக்கிறோம் என்று சொன்னார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லிவிட்டால், நீங்கள் உயிர்ப்பித்து காண்பித்தாலும் அவர்கள் மெய்ப்பிக்கப் போவது கிடையாது, உங்களுடைய நுபுவத்தை ஏற்கப் போவது கிடையாது. அவர்களில் அல்லாஹ் நலவை நாடியிருந்தால் அல்லாஹ் அவர்களுக்கு கேட்க செய்திருப்பான். அப்படியே கேட்க செய்தாலும் கூட அவர்கள் எதையும் கேட்கப் போவதில்லை. அவர்கள் உங்களை விட்டும் திரும்பித்தான் செல்லப் போகிறார்கள், உங்களை விட்டும் புறக்கணித்து விட்டு தான் செல்லப் போகிறார்கள். அவர்களை பற்றி நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் மாக்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த சம்பவத்தை எல்லாம் அல்லாஹ் இங்கே எடுத்து சொல்ல என்ன காரணம்? அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்கிறான். யா ஐயுகல்லதீன ஆமனு அத்தியுல்லாஹ் என்று சொல்லிவிட்டு வலா தக்குனு கல்லதீன காலு சமீனா வலம் யஸ்மவு, நாங்கள் எல்லாவற்றையும் நல்ல விஷயங்கள்லாம் கேட்கிறோம் என்று கூறுகிறார்கள், ஆனால் கேட்கவில்லை, அவர்களை போன்று மூமின்களை நீங்கள் ஆகிவிடாதீர்கள் நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். நம்மை நாம் மாணவர்களை பார்த்து சொல்வோம். ஸ்கூல் மாணவர்கள், காலேஜ் மாணவர்கள், மார்சா மாணவர்கள் பாடத்தில் கிளாஸில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கேட்க வேண்டும், ஆசிரியர்கள் நடத்துகின்ற பாடங்களை கேட்க வேண்டும். நீங்கள் கேட்கிறீர்களா இல்லையா என்று தெரியவில்லை. நீங்கள் கேட்கிறீர்களா இல்லையா என்பதை எப்படி தெரிய முடியும்? திடீரென்று நாங்கள் உங்களிடத்தில் கேள்வி கேட்போம். அப்போது மலங்க முடிக்கிறீர்கள், எங்கே நீங்கள் கேட்கிறீர்கள், ஆனால் கேட்டோம் என்று கூறுவீர்கள், உண்மையிலே நீங்கள் கேட்கவில்லை. அப்படி நீங்கள் ஆகாதீர்கள் நாம் மாணவர்களை பார்த்து சொல்லுவோமே, அதே போன்று அல்லாஹ் நம்மை பார்த்து பேசுகின்றான். பல நல்ல விஷயங்களை கேட்கிறோம், நம்மை பார்த்து நமக்கு அல்லாஹ் உனக்கு நல்ல பல விஷயங்களை கேட்கிறீர்கள், உபதேசங்களை கேட்கிறீர்கள், பிரசங்கங்களை கேட்கிறீர்கள், வாட்ஸ்அப் தளங்களில் பல்வேறுபட்ட நல்ல செய்திகள் வருகின்றன கேட்கிறீர்கள். ஆனால் வெறுமன கேட்டோம் என்று மட்டும் சொல்லாமல் நீங்கள் கேட்காமல் இருக்கக்கூடாது, அதை உய்த்து உணர வேண்டும், அதை உள்வாங்க வேண்டும். உள்வாங்கி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் கடைபிடிக்கிறீர்கள் என்பதற்கு என்ன அடையாளம் என்னவென்றால் அவருடைய அறிகுறிகள் தெரிய வேண்டும். இதுதான் இந்த வசனத்தினுடைய ஒரு விளக்கமாக இருக்கிறது. நீங்கள் நல்ல விஷயங்களை கேட்டீர்கள் என்பதற்கு என்ன அடையாளம் என்று கேட்டால், கேட்டதை செயல்படுத்த வேண்டும். செயல்படுத்தினால்தானே நீங்கள் கேட்டதற்கு அர்த்தமாக ஆகும். செயல்படுத்துவது என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், இறைமறையுடைய போதனைகளுக்கு கட்டுப்படுங்கள், வசனத்தினுடைய தொடக்கம். அதேபோல் இறைத்தூதருடைய சுன்னத்துக்களை நீங்கள் எடுத்து நடங்கள். அப்படி எடுத்து நடந்தால்தானே நீங்கள் கேட்டதற்கு அது அடையாளமாக ஆகும் என்பதை அல்லாஹ் நமக்கு ஒரு உபதேசமாக கூறுகிறான். மக்கா மக்களை பற்றி இங்கே விவரிப்பது மட்டும் அல்லாஹ்வுடைய திட்டமல்ல, நோக்கமல்ல, மாறாக நமக்கு அல்லாஹ் சில அறிவுரைகளை சொல்கிற. நல்ல விஷயங்களையே கேளுங்கள், கெட்ட விஷயங்களை நீங்கள் கேட்காதீர்கள், நல்ல விஷயங்களையே பேசுங்கள், கெட்ட விஷயங்களை நீங்கள் பேசாதீர்கள். எந்த நல்ல விஷயங்களை, எந்த உண்மை நன்மையான விஷயங்களை பேசுகிறீர்கள் கேட்கிறீர்களோ அதை வாழ்க்கையில் எடுத்து நடங்கள் என்பதை உணர்த்தும் முகமாகத்தான் அல்லாஹ் இந்த வசனங்களை இறக்கி அளிக்கிறான். சொன்ன பிரகாரம் கேட்ட பிரகாரம் நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாயின் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்ல புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.